ஸ்பார்க்கிள்ஸ் 872 அப்படின்றவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு அடிக்கடி குதிகாலில் வலி வருது, அது எதாலன்ட்டு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அவரு. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் சஸ்பெக்ட் பண்ண ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் பிளான்டார் ஃபேசியா அப்படின்னா என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன். பிளான்டார் ஃபேசியா அப்படின்றது நம்ம பாட்டம் ஆஃப் த டோ, அதாவது குதிகால் இருக்கு இல்லையா, குதிகால் இங்கே ப்ரெசண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. அந்த டிஷ்யூ நம்ம குதிகால்ல இருந்து கால் விரல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். அதாவது டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ் தான். அந்த டிஷ்யூனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம இந்த கால் விரலை மடக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, நம்ம நடக்கும்போது ஓடும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிளான்டார் ஃபேசியா அப்படின்ற அந்த டிஷ்யூ நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது தான் அது நம்ம நடக்கும்போது நமக்கு பெயினை கிரியேட் பண்ணும். இது எப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகும் அப்படின்னா, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த ஹார்ட் சர்ஃபேஸில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற பொழுது அது இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு பெயினை கிரியேட் பண்ணும். அதிகமாக நம்ம அந்த பிளான்டார் ஃபேசியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொழுது அது வரும். அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்ச்ன்ட்டு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச் இல்லாமல் அவங்களுடைய ஃபுட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற பொழுது நம்ம அந்த பிளான்டார் ஃபேசியாவுக்கு ரொம்ப அதிகமான ஒர்க் தர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லேயுமே பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, பேசிக் லெவலில் இருக்கும் போதே நம்ம இதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா, மெடிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் தெரப்பி மூலியமாகவே நம்ம இதை க்யூர் பண்ணிடலாம். இது ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற பொழுது சர்ஜரி வரைக்குமே இதை நமக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ ப்ரோ, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சிவியர் கண்டிஷன் இல்லாமல் பேசிக் கண்டிஷன்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட காட்டி அதை மெடிகேஷன்ஸ் மூலியமாகவே க்யூர் பண்ணிவிடுங்க. சிவியர் லெவலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத கேளுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கேளுங்க. தட்ஸ் ஆல். பை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.